ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं. सद्गुरुं ब्रह्मविद्वरं. நம்ம 21 22 ஸ்லோகம் படிக்கலாம். 14 அத்தியாயம் 21 22. अर्जुन उवाच कैर्लिङ्गैस्त्रीन् गुणान् एतान् अतीतो भवति प्रभो किमाचारः कथं चैतान् त्रीन् गुणान् अतिवर्तते. श्री भगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव न द्वेष्टि संप्रवृत्तानि न निवृत्तानि कांक्षति. இந்த ரெண்டு ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இங்க அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது இந்த ஸ்லோகம் 21ல. குணாதீதக பவதி கைலிங்கைஹி த்ரீன் குணா. குணத்தை கடந்தவனுடைய லட்சணங்கள், எந்த லட்சணத்தை வைத்துக்கொண்டு குணத்தை கடந்தவனை அறிய வேண்டும். கிம் ஆச்சார, அவனுடைய நடவடிக்கைகள், அன்றாட வாழ்க்கையில் அவனுடைய செயல்பாடுகள் எவ்விதம் இருக்கும், எவ்வாறு நடந்து கொள்வான். இது ரெண்டுமே ஒரே கேள்வியிலேயே வந்துருது. அப்புறம் என்ன கேட்டாரு, ஏதான் த்ரீன் குணான் கதம் ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்தது. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த முக்குணங்களை அவன் எவ்வாறு கடந்தான், இந்த முக்குணங்களை எப்படி அவன் கடக்கிறான், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி புரிஞ்சதுல இதுக்கு பதில் சொன்னாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச பிரகாசம் பிரவிற்த்தி மோகம் சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த மூன்றுமே, இந்த மூன்றிடத்தும், இந்த முக்குணங்களிடத்தும் ந துவேஷ்டி சம்பிரவிற்த்தானி ந துவேஷ்டி, இந்த மூன்றுல எந்த குணங்கள் இருந்தாலும் அதை அவன் வெறுப்பதில்லை. இந்த மூன்றுல நிவிருத்தானி ந காங்ஷதி, இந்த மூன்று குணங்கள்ல எந்த குணங்கள் இருந்தாலும் அதை அவன் விரும்புவதும் இல்லை. பாருங்க, அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம், இந்த முக்குணங்கள் இருக்கின்றது, அவ்வளவுதான். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அந்த ஞானியான குணங்களை கடந்தவனுக்கும், குணங்களை கடந்தான அர்த்தம்னா முக்குணங்கள் இல்லாதவன் அர்த்தம் கிடையாது. பாருங்க, அந்த கேள்வியிலேயே குணாதீதன் முக்குணங்களை கடந்தவன் அப்படின்னா முக்குணங்கள் இல்லாதவன் அர்த்தம் கிடையாது. முக்குணங்கள் இருக்கின்றது. இப்ப நதியை கடந்தான், நதி இல்லைன்னு அர்த்தமா? நதி இருக்கு, நதியை கடந்துட்டான், நதியிலிருந்து தள்ளி நிற்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நதியை கடந்து விட்டான் அப்படின்னா அது அந்த கரைக்கு சேர்ந்து விட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க முக்குணங்களை கடந்தவன் அப்படின்னு சொல்லும் போது முக்குணங்கள் இருக்கின்றது அவனுக்கு. அந்த முக்குணங்கள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த முக்குணங்களும் எப்படி இருக்கும்னா, ஒரு குணம் பிரதானமாக ஆகி மற்ற இரண்டு குணங்களையும் தாழ்த்தி விடும், தாழச் செய்து ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். அது மாதிரி இப்ப சத்துவகுணம் மேலோங்கி ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தாழ செய்து விட்டால் அப்பொழுது அவன் என்ன பண்ண மாட்டான், இந்த சத்துவகுணத்திலேயே இப்படி இருக்கலாமே, இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டான். அதே மாதிரி ரஜோகுணம், மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, இல்லைன்னா அஜிடேஷனா ஏதாவது ஒரு வேலையில அப்படி வேலை போயிட்டே இருக்கு, அந்த மாதிரியான நிலையில இருந்தா எதை பத்தியோ சிந்தித்து கொண்டே இருக்கு அப்படின்னா அதை அவன் வெறுப்பதும் இல்லை. தமோ குணம், ரொம்ப டயர்டா இருக்கு, இல்ல ஒரு சில விஷயம் புரியல, இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா அந்த மாதிரி நிலையிலையும் அவன் அதை வெறுப்பதில்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ந துவேஷ்டி சம்பிரவிற்த்தானி ந துவேஷ்டி நிவிருத்தானின காங்ஷதி. சரி, இப்போ இத இன்னும் எப்படி விளக்குறாரு நம்ம 23ஆம் ஸ்லோகம் படிக்கலாம். 23
உதாசீனவதாசீனக உதாசீனவதாசீனஹ உதாசீனவதாசீனக உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணைர்யோ ந விசால்யதே குணைர்யோ ந விசால்யதே குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ குணா வர்த்தந்த இத்யேவ குணா வர்த்தந்த இத்யேவ குணா வர்த்தந்த இத்யேவ யோ வதிஷ்டதி தேங்கதே யோ வதிஷ்டதி நேங்கதே யோ வதிஷ்டதி நேங்கதே யோ வதிஷ்டதி நேங்கதே. சேர்ந்து படிப்போம். உதாசீனவதாசீனக குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோ வதிஷ்டதி நேங்கதே. யஹ யார் உதாசீனவத் உதாசீனனை போல ஆசீனக இருந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாசீனமாக இருந்து கொண்டிருக்கிறவன் போல இருந்து கொண்டு. அது அடுத்த வரியில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குணைகி ந விசால்யத்தை குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ குணங்களால் பாதிக்கப்படுவதில்லையோ உதாசீனவத் உதாசீனமாக இருந்து கொண்டிருக்கான். இப்போ நம்ம தமிழ்ல இதுக்கு வேற அர்த்தம். தமிழ்ல உதாசீனப்படுத்துறான்னா இன்சல்ட் பண்றான்னு அர்த்தம் இல்லையா? கேர் பண்ணல, இன்சல்ட் பண்றான், உதாசீனப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா அர்த்தம்னா அது கூட இன்டெல்ஜ் ஆகுது. இந்த உதாசீனப்படுத்துவது கூட என்னன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு, ஏதோ ஒரு செஞ்சு நம்ம உதாசீனப்படுத்துறோம். இங்க அந்த அர்த்தம் கிடையாது. உதாசீனவத்துனா இப்ப நம்ம சாட்சின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சாட்சி, சாட்சியாக இருந்து கொண்டு சொல்றோம்ல, உதாசீனவத் அது இருக்கிறதே தெரியல. ஒன்னு அது அது இருக்கிறத கூட இவன் என்ன பண்ணல, அவனோட அவேர்னஸ்க்கே வரல, நம்ம கவனிக்கவே இல்லைன்னு சொல்லல, சுத்தமா கவனிக்கவே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை, நம்ம கவனம் எங்கேயோ இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது போல உதாசீனவத்து அப்படின்னா எந்த குணங்களாக இருந்தாலும், இந்த குணங்கள் எங்க இருக்கு? மனநிலையில, மனதுல இருக்கு. மனது எந்த குணத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இவர் எப்படி இருக்காரு? அந்த குணங்களால் பாதிக்கப்படாதவராக இருக்கிறார். அந்த குணங்கள் அவரை அசைப்பதில்லை. விசால்யத்தை அவர் இருக்கார், அவ்வளவுதான். அந்த குணங்கள் இருக்கு. அவர் என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன? குணாக ஏவ வர்த்தந்தே, குணங்களே தொழில் புரிகின்றன. வர்த்தந்தை குணங்கள் செயல்படுகின்றன. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அந்தந்த குணங்கள் செயல் புரிந்து கொண்டிருக்கின்றன. இதி யஹ அவதிஷ்டதி யார் அவதிஷ்டதி நன்றாக நிலை பெற்றிருக்கின்றானோ எதில்? தன் ஆத்மஸ்வரூபத்தை. அவன் ந இங்கத்தை அவன் அசைகிறதில்லை, அசைவதில்லை, அசைவதில்லை, மறுபடியும் எதனாலும் பாதிப்படைவதில்லை. எங்க சொன்னாங்க? அத போன ஸ்லோகத்துல சொன்னாங்கல்ல, ந துவேஷ்டி சம்பிரவிற்த்தானி ந துவேஷ்டி அப்படி சொன்னாங்கல்ல, நிவிற்த்தானி ந காங்ஷதி. அதே இங்க சொல்றாங்க, அசைவதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, என்ன திட்டு ஒண்ணு ஏறாது மண்டையில அப்படின்வாங்கல்ல, அது தமோ குணம். இங்க அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்குன்னா, இந்த குணங்கள் சத்துவமாக இருக்கட்டும், ரஜசா இருக்கட்டும், தமசா இருக்கட்டும், அது அதனுடைய செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற உதாசீனமாக இருந்து கொண்டு. அப்படின்னா நான் வேறு, அது வேறு. நான் இந்த குணங்கள் அல்ல, இந்த குணங்கள் அதனுடைய காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இரவு ஆயிடுச்சு, 10 மணி 10:30 ஆயிடுச்சு, அப்படியே தமோ குணம் மைண்ட் வித்ரா ஆகுது. வித்ரா ஆகி அப்படியே தூக்கம் வருது. இது என்ன? அவர் அவர் நான் நான் எனக்கு தூக்கம் வருதுன்னு அவர் நினைக்கிறது இல்லை, எனக்கு சோம்பலாக இருக்குன்னு நினைக்கிறது இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறது இல்லை. குணங்கள் செயல்படுகின்றன அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி. இப்பொழுது ரஜோகுணம் மேலோங்கி இருக்கு, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கு. ரஜோகுணம் மேலோங்குணம் என்ன ஆகும்? சத்துவகுணமும் தமோ குணமும் தாழ போகும். அப்ப ரஜோகுணம் அதனுடைய செயலை செயல் புரிந்து கொண்டிருக்கின்றது. இவர் எப்படி இருக்காரு? தனக்கும் அதுக்கும் தான் அது இல்லை,
நான் இவர் எங்க இருக்காரு, இவரோட நிலை அவதிஷ்டந்தி. எங்க அவதிஷ்டந்தி? தன் ஆத்மாவில், தன் ஆத்மஸ்வரூபத்தில் அவதிஷ்டந்தி. நன்றாக நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார், நிலை பெற்றவராக இருக்கின்றார். அதனால் குணங்களால் அவர் ந விசாலியத்தை ந இங்கத்தை, கலங்குவதில்லை. இது இவர் கேட்டான் இல்லையா, அவருடைய என்ன கேள்வி கேட்டார் அவரு அர்ஜுனன்? கிம் ஆச்சார ஏதான் த்ரீம் குணான் கையில் இங்கை, எந்த லட்சணத்தை வைத்துக்கொண்டு அந்த ஞானியை அறிவது, குணாதீதனை தெரிந்து கொள்வதுன்னா இப்படிதான். அவர் அன்றாட வாழ்க்கையிலேயே எந்த மாதிரி சூழ்நிலை, ரஜோகுணம் இருந்தாலும் தமோகுணம் இருந்தாலும் சத்துவகுணம் இருந்தாலும் அவர் அதனால் கலங்குவதில்லை. குணங்கள் அந்தந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன, தான் அதல்ல. இதே இங்கத்தேன்ற வார்த்தை 6வது அத்தியாயம் தியானத்துல சொல்லும் போது சொன்னாங்க. யதா தீபோ நிவாதஸ்தக நேங்கத்தை சோமபோ மிருதாக. அதாவது யதா தீபோ நிவாதஸ்தக, நிவாதஸ்தக காற்றில்லாத இடத்தில் ஏற்றி வைத்த அந்த தீப ஒளியானது எப்படி ஒரே மாதிரி தன் நிலையில இருந்து கொண்டே இருக்குமோ, அசைவற்று ஒரே மாதிரி இருந்து கொண்டிருக்குமோ, அது என்னது? அது அங்க சொல்றது என்னது? ஹையஸ்ட் தியானம், சமாதி, நிர்விகல்ப சமாதி. அங்க வேற எதுவுமே இல்லை, ஆத்மஸ்வரூபம் மட்டுமே இருக்கு. அங்க யூஸ் பண்ற அந்த வார்த்தைய நான் இங்கத்தை, அதே வார்த்தைய இங்க என்ன பண்றாரு இவரு? எல்லா உலக விஷயங்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. இந்த குணாதீதன் எல்லா வேலைகள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள்ல அவர் பாட்டு செயல்பட்டு கொண்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுதும் அவர் எப்படி இருக்காரு? நான் இங்கத்தை, அசைவற்று இருக்கார், கலங்காது இருக்கார். நான் விசாலியத்தை அப்படின்னா நடத்தும். அது இந்த வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நிர்விகல்ப சமாதி, அதாவது ஆத்மனை தவிர உடல், மனம், புத்தி, உலகம் அனைத்தும் அவரை பொறுத்த வரைக்கும் அங்க இல்ல, எதுவுமே இல்லை. இருப்பது ஆத்மா மட்டும்தான். சரி, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானியை இந்த உலகத்துல எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி இருக்கார் அவர்? நான் இங்கத்தை, அசைவற்று இருக்கார், கலங்குவதில்லை. அப்படின்னா அவர் அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே தான் நிலை பெற்று கொண்டிருக்காரு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அது சகஜ சமாதின்னு சொல்லுவாங்க. சகஜ சமாதி, எஃபர்ட்லெஸ் ஸ்டேட் ஆஃப் காட்லினஸ். சகஜ சமாதி, அந்த இறை ஆத்ம தத்துவத்திலேயே இயல்பாக இருக்கார் அவர் இயல்பாக இருக்காரு. ஆனா அந்த குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? குணங்கள் அந்தந்த வேலைகளை பண்ணி கொண்டிருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு? யக உதாசீனவத் ஆசீனக குணஹீன விசாலியத்தை. அந்த குணங்களால் எந்த விதத்திலும் அவருக்கு பாதிப்பில்லை, அந்த குணங்கள் அவரை தீண்டுவதில்லை. குணாகவ வர்த்தந்தே, குணங்கள் அந்தந்த வேலையை செய்து கொண்டிருக்குன்னு அவர் உதாசீனமா இருக்கார். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். யக அவதிஷ்டந்தி ந இங்கத்தே. சரி, இத இன்னும் ரொம்ப அழகா அடுத்த பாடல்கள்ல பார்க்க போறோம். அடுத்த பாடல்கள் படிக்கலாம் நம்ம. சமதுக்க சுகஸ்வஸ்தஹ, समदुःख सुखस्वस्थः, சமதுக்க சுகஸ்வஸ்தஹ, समदुःख सुखस्वस्थः, समलोष्टाश्मकाञ्चनः, 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 तुल्यप्रिया प्रियो धीरः, तुल्यप्रिया प्रियो धीरः, तुल्यप्रिया प्रियो धीरः, तुल्यप्रिया प्रियो धीरः, तुल्यनिन्दात्मसंस्तुतिः, 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 तुल्यनिन्दात्मसंस्तुतिः. சேர்ந்து समदुःख सुखस्वस्थः, समलोष्टाश्मकाञ्चनः, तुल्यप्रिया प्रियो धीरः,
துல்யனிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. சரி, இப்போ மறுபடியும் நம்ம அந்த அடிப்படையான அந்த கேள்வியை மறந்துடக்கூடாது. குணாதீதனுடைய லட்சணம் என்னது? அவர் எவ்விதம் இந்த உலகத்தில் நடந்து கொள்வார்? ஃபர்ஸ்ட். இரண்டாவது கேள்வி, எவ்வாறு அவர் அந்த குணங்களை கடந்தார்? எவ்வாறு அவர் அந்த குணங்களை கடந்தார்? ரெண்டு கேள்வி இல்லையா? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்? குணங்கள் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். குணங்கள் இருக்கின்றது யாருக்கு? குணாதீதனுக்கும். ஞானிக்கும் குணங்கள், அந்தந்த குணங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அவர் எப்படி, அவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தான் அந்த குணம் அல்ல, அவ்வளவுதான். நான் இந்த முக்குணங்கள் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம், நான் க்ஷேத்திரம் அல்ல, நான் க்ஷேத்திரஜன். அது மிக தெளிவாக அவர் விலகி இருக்கார், தன் சொரூபத்துல நிலை பெற்றிருக்கார். இந்த முக்குணங்களுக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம இருக்கார். சரி, இப்ப இந்த முக்குணங்கள் எங்க வேலை பண்ணிட்டு இருக்கு? மனதுல. இப்போ இத பாருங்க, இப்ப இங்க சொல்றாங்க, அவர் ஞானியாக இருந்து முக்குணங்கள் அவரிடம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த முக்குணங்களை எங்க செயல்பட்டு கொண்டிருக்கு? மனதுல, இல்லையா? இங்க நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். சம துக்க சுக ஸ்வஸ்தக. சரி, துக்க சுக சம. துக்கத்திலையும் சம, சுகத்திலையும் சமமாக இருக்கின்றார். சுகம் துக்கம் இரண்டிலுமே சமமாக இருக்கின்றார். அப்படின்னு அர்த்தம், அவருக்கு சுகம் வந்தாலும் தெரியாது, துக்கம் வந்தாலும் தெரியாது. ஜடம் தானே அப்படி இருக்கும், ஜடம் தானே, உயிரற்ற வஸ்து தான். சுகமும் தெரியாது, துக்கமும் தெரியாது. அப்படியாது அவர் அப்படி இருக்காருன்னு அர்த்தமா? அப்படி இல்ல. துக்க சுகம் அப்படின்னா மனதுல ஒரு துக்க எண்ணம் வரும்பொழுது துக்க விருத்தி ஏற்படுகின்றது. ஏன்? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும்? அந்த துக்க விருத்தி வெளியே வரும். துக்க விருத்தி வரும்பொழுது அது மாதிரி சில சுக விருத்தி, நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, அப்ப சுக விருத்தி வருது. இது ரெண்டுமே குணா ஏவ வர்த்தந்தே, குணங்கள் தொழில் புரிகின்றன. போன பாட்டுல பார்த்தோம்ல, இவர் என்ன ஆகுதுல சமமாக இருக்காருன்னு அர்த்தம். நான் துக்கி, நான் சுகின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு? துக்கம் விருத்தி வந்தா நான் துக்கமா இருக்கேன், சுகமா இருந்தா நான் சந்தோஷமாக இருக்கேன். அவருக்கு என்ன இல்ல, நான் சுகின்றது அவர் அப்படி எண்ணுவதில்லை, நான் துக்கின்னு எண்ணுவதில்லை. சுகம் வரும்பொழுதும் துக்கம் வரும்பொழுதும் சமமாக இருக்கின்றார். அப்படின்னா இது இரண்டிலிருந்தும் விலகி இருக்கின்றார் அர்த்தம். தான் அதுவல்ல, அபிமானம் கொள்வதில்லை. நான் துக்கமாக இருக்கின்றேன், நான் சுகமாக இருக்கின்றேன்றத அபிமானம் வைப்பதே கிடையாது. அந்த ஐடென்டிபிகேஷன், அபிமானம் தான் பிரச்சனை. இந்த குணத்தை கடந்தவனுக்கு குணம் இருக்கு, அந்த குணத்துல அபிமானம் கொள்வதில்லை. சரி, அடுத்தது என்ன? இந்த துக்கம் சுகம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, இது இரண்டுமே மனநிலையில் ஏற்படுவது, மனதில் ஏற்படுவது. நமக்கு எப்பவுமே பாருங்களேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுதான் சொல்லுவோம். அப்படின்னா அர்த்தம், துக்கம் எங்க ஃபீல் பண்றோம்? நம்ம அது எங்க ஃபீல் பண்றோமோ அது மனத்துக்கு கொண்டு வந்துருவோம். என் மனசே சரியில்லை, என் மனசு இப்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சுகமும் துக்கமும் எதோட ரிலேட் ஆகுது பாருங்க? லெவல் ஆஃப் மைண்ட், மனநிலை, மனதினுடைய நிலையில் இது நடைபெறுகின்றது. துக்க விருத்தி சுக விருத்தி எல்லாம். அடுத்து பாருங்க, லோஷ்ட அஷ்ம காஞ்சனக, மண்ணு கல்லு பொண்ணு. சரி, இங்க இரும்புன்னு கூட சொல்லலாம். அஷ்மனா இரும்புன்னு அர்த்தம் இருக்கு. இரும்பு கல்லு தங்கம் காஞ்சன, இதுலயும் எப்படி இருக்காரு? சமமாக இருக்காரு. இது என்னது? அவருக்கு கல்லுக்கும் மண்ணுக்கும் தங்கத்துக்கும் இரும்புக்கும் வித்தியாசம் தெரியும். ஈஸியா ஏமாத்திடலாமா அவரை? காஞ்சனக அப்படி ஏமாத்திடுவோமா அவரை? ஏமாத்த முடியுமானா? அப்படி கிடையாது. அவருக்கு என்ன தெரியும்? சமமாக இருக்கின்றாருன்னா என்ன அர்த்தம்னா, எது கல்லு எது இரும்பு எது தங்கம் எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இது எல்லா உலக விஷயங்கள்னு அர்த்தம். ஆல் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ். லோஷ்ட அஷ்ம காஞ்சனன்றது ஒரு ஃப்ரேஸ். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? இடியம். இது மூலமா எல்லாமே எல்லா உலக விஷய பொருட்கள்னு புரிஞ்சுக்கணும் நம்ம.
சரி, எந்த விஷய பொருட்களை எடுத்தாலும் அதில் அவர் சமநிலையோட இருக்கார். ஈக்வானிமிட்டி, சம மனச்சமநிலையில இருக்கார். அப்படின்னா அவருக்கு இப்ப நமக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்டை திறந்து பார்த்த உடனே நம்ம மைண்டு என்ன ஆகும்? கொஞ்சம் நல்லதா கொடுத்துருக்கலாம், என்ன கிஃப்ட் இது, அவங்க வேணும்னு தான் பண்ணிருப்பாங்க. நம்ம நம்ம அவங்களுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு கொடுத்தோம் கிஃப்ட், நல்லதா, அடுத்த தடவை நம்மளும் இதை விட கம்மியா கொடுக்கணும். என்னது இங்க வித்தியாசம் தெரியாதானா? தெரியும் அவருக்கு. ஆனா என்ன ஆகாது அவருக்கு? அவரு அந்த பொருட்களுக்கான வேல்யூ அவருக்கு தெரியும், அந்த பொருட்கள் என்னென்ன வேல்யூன்னு தெரியும். ஆனா அதை அவர் வேல்யூ பண்றது இல்லை. இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு என்னது, அதுக்கான வேல்யூ அவருக்கு தெரியும், கல்லு மண்ணு தங்கம்னு. ஆனா அதை அவர் வேல்யூ பண்றது இல்லைன்னா என்ன சொன்னா, அதை தன்மேல் ஏற்றிக்கொள்வதில்லை. சரி, எப்படின்னா இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தர் பத்தி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் பாருங்க, படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அவர் அமெரிக்கா போனார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, பார்க்ல போய் உட்காந்துக்கிறாரு, அப்படி தனிமையில இருக்காரு. அப்படி அங்க ஒரு அம்மா அப்படியே போயிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இவரை பாக்குறாங்க, வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவருக்கு அவங்க அந்த மாதிரி தாங்க முடியல. எல்லாரோட அவர் டிஃப்ரெண்டா இருக்காரு. நேர சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜென்டில்மேன் மாதிரி இருக்கலாம்லன்றாங்க. அது விவேகானந்தர் என்ன சொன்னாரு, உங்க ஊர்ல ஜென்டில்மேன் எல்லாம் டெய்லர் தான் உருவாக்குவாங்க, எங்க ஊர்ல கேரக்டர் தான் உருவாக்குதுன்னு சொன்னாரு. உங்க ஊர்ல ஜென்டில்மேன் எல்லாம் டெய்லர் தான் உருவாக்குவாங்க போல் இருக்கு, நல்ல ட்ரெஸ் போட்டு. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் கேரக்டர், நற்குணங்கள் தான் ஒரு ஒரு மனிதனை சான்றோனாக ஆக்குகின்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் தங்கம் போட்டு கொண்டிருந்தாலும் அந்த தங்கம் போட்டதுனால நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சப்ஜெக்டிவா தன்னுடைய வேல்யூவை அவர் இந்த பொருட்களை வைத்து நிர்ணயிப்பதில்லை, தன்மேல் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த பொருட்களுடைய தன்மைகளை தன்மேல் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப நமக்கே ஒரு ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ், காஸ்ட்லியான ஒரு மொபைல் என்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது நம்ம மத்தவங்க முன்னாடி எப்படி இருக்கும்? நம்மளுடைய வேல்யூ நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம் பாருங்க. மக்களும் அப்படிதான், மத்தவங்களும் அப்படிதான் டிட்டர்மைன் பண்றாங்க. சும்மா வெளி நடை அந்த ட்ரெஸ்ஸை வச்சு, கல்லு மண் என்ன எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு காஸ்ட்லியா போட்டிருக்காங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துதான், எல்லாருக்கும் தானே, அவங்களுக்கும் இருக்கு. அந்த மாதிரி இங்க மண்ணு இரும்பு தங்கம்னு சொல்லும் பொழுது இவருக்கு அதில் சமமாக இருக்கின்றான்னு சொன்ன அர்த்தம்னா, தன்னிலையில் சமமாக இருக்கின்றார், தான் அதை பொறுத்து மாறுவதில்லை. தான் உயர்ந்தவனாகவோ தன்னை தாழ்ந்தவனாகவோ அவர் என்ன பண்ணுவதில்லை, கருதி கொள்வதில்லை. இப்போ இருக்கு, மத்தவங்க வேணா கமெண்ட் அடிக்கலாம், பார் அவர் எப்படி இப்படி ஆடை போட்டிருக்காரு பார், அவர் இந்த மாதிரி இருக்காரு பார், இல்லைன்னா இவ்வளவு உயர்ந்தது போட்டிருக்காரு பார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவ்வளவுதான், எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறார். இது இருக்கு, எனக்கு அது தேவையா இருக்கு, நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அந்த சமயத்துல எது தேவை அதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்காரு. அதுல ஒரு என்ன கண்டாது, எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுப்பதில்லை. எதுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்தந்த வேல்யூ கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இது புரியுது இல்லையா? சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனக, இது உலக விஷயங்களை பொறுத்து. சுக துக்கம்ன்றது மனதை பொறுத்து, மனநிலையில், அவர் மனதினுடைய நிலையில் அவர் எப்படி இருக்கார், சமமாக இருக்கார். உலக விஷய பொருட்கெடுத்து அதை பொறுத்து எப்படி இருக்காரு, சமமாக இருக்கார். ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ் தெரியணும். எவ்வளவு கிளியர் பாருங்க இதுல. ஆனா மற்ற மக்களை பார்க்கும்போது தெரியும், ஒரு வீடு, நம்மளுடைய வெல்த், போடுற ட்ரெஸ், யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து, கார்ல இருந்து, டூ வீலர்ல இருந்து எல்லாமே, எது எடுத்தாலும் என்ன ஆகுது, அதை பொறுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கற்பனை வந்துடும்னா நமக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அது உண்மை கிடையாது இல்லையா? இந்த மாதிரியான நிலை இவர்கிட்ட இருக்காது. இவர் கேட்டார்ல, கிம ஆச்சார, எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி நடந்து கொள்வார்னா இந்த மாதிரிதான் நடந்து கொள்வார். எந்த மாதிரி, சமமாக இருப்பார்.
உலக பொருட்களிடத்து தன்னிடம் இருக்கின்ற விஷயங்களை வெறுத்து, ஆப்ஜெக்ட்ஸை வெறுத்து அவர் தன்னை மதிப்பீடு செய்வதில்லை. அப்பா இதுதான் சொல்ல வந்தேன், கரெக்டா? சரியா? தன்னை அவர் என்ன பண்ணுவதில்லை, தன்னுடைய மதிப்பீடை அதை பொறுத்து கணிப்பதில்லை, கணித்துக் கொள்வதில்லை. சமமாக இருக்கின்றார், எப்போதுமே ஆத்ம நிலையிலேயே இருக்கின்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன? துல்லிய பிரியா அப்பிரியக. சரி, இது என்னது? பிரிய அப்பிரியக. துல்லியம்ன்ற வார்த்தை போட்டிருக்காங்க. துல்லியம்னாலும் சமம் தான் அர்த்தம், ஒரே நிலையில் இருப்பது. ஓகே, துல்லியம். பிரிய அப்பிரிய அப்படின்னா சூழ்நிலைகள். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு, இல்ல பாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை கண்டு கலங்குவதில்லை. இங்கத்தை விசாலியத்தை போன பாட்டுல சொன்னாங்கல்ல, எப்படி இருக்காரு? துல்லியக. கலங்குவதில்லைன்னு போன பாட்டுல சொன்னாங்க. இங்க என்ன அர்த்தம்? கலங்குவதில்லைன்னா சம சம துல்லிய துல்லியான்னு வருது பாருங்க, அதான் அர்த்தம். கலங்குவதில்லைன்னா அவர் இரண்டு விதமான சூழ்நிலைகளிலும், சாதகமான சூழ்நிலைகளிலும் பாதகமான சூழ்நிலைகளிலும் அவர் சமமாக இருக்கின்றார். அந்த சூழ்நிலை கைதியாக அவர் மாறுவது இல்லை. இது எப்போ? இது சூழ்நிலைகளை பொறுத்து. இப்போ மனநிலையை பொறுத்து சமமாக இருக்கார், உலக விஷயங்களை பொறுத்து சமமாக இருக்கார், தன்னை மதிப்பிட்டுக் கொள்வதில்லை. மூன்றாவது சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் சரியா அப்படி இருக்கார் அவரு. அடுத்து என்ன? கடைசியா நிந்தா ஆத்மஸ்துதி. கடைசியில பாருங்க, அதே ஸ்லோகத்துல 24ல நிந்தா ஆத்ம ஸ்துதிகி துல்லிய. அங்கேயும் துல்லியன் இருக்கு. அப்படின்னு அர்த்தம். நிந்தான என்ன? திட்டுவது, இகழ்ச்சி, இகழ்வது. தன்னை யாராவது இகழ்ந்தாலும் ஆத்மஸ்துதிக்கு, இல்ல புகழ்ந்தாலும், இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் துல்லியம், சமமாக இருக்கின்றார். யாரோ தன்னை திட்டுவதனால தன்னை தாழ்த்தி கொள்வதோ, இல்ல தன்னை புகழ்வதனால தன்னை உயர்ந்ததாக கருதி கொள்வதோ இல்லை. நம்மள கேட்டு வாங்கிக்கோல, ஏதோ கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏதோ கொஞ்சம் புகழ்ந்துக்கோங்களேன். நம்மள இவ்வளவு பண்றோம், கஷ்டப்பட்டு சொல்றோம்ல அப்பப்போ. ஆத்ம ஸ்துதிகி. அப்ப என்னன்னா, அது மாதிரி நம்ம ஏங்குறோமா? ஏதாவது புகழ்ச்சிக்கு ஏங்குறோம் இல்லையா? யாராவது நம்மள பாராட்ட மாட்டாங்களா? இல்ல ஐயோ இப்படிலாம் என்னை பத்தி பேசுறாங்களே, நான் எப்பேற்பட்ட ஆளு, என் வேல்யூ புரியாம என்னை பத்தி என்ன பேசுறீங்க நீங்களா? அப்படின்ற நினைப்பும் கிடையாது. நான் ஒரு காலத்துல ப்ரூவ் பண்றேன் பாரு இந்த உலகத்துல, அது மாதிரிலாம் கிடையாது. இப்படியும் கிடையாது, அப்படியும் கிடையாது. என்ன பேசினாலும் பேசட்டும், அதை பத்தி அவருக்கு என்ன கிடையாது. அதனால் அவர் கலங்குவதில்லை. நான் இங்கத்தே நான் விசாலியத்தை. எப்படி இருக்கார்? துல்லியம், சமமாக இருக்கார். சரி, இப்போ இது என்னது? இது என்ன சொல்லலாம் நம்ம? புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் சொல்லும் போது வாக் நிலை, ஸ்பீச், த லெவல் ஆஃப் ஸ்பீச். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? த லெவல் ஆஃப் மைண்ட். அட் த லெவல் ஆஃப் மைண்ட் துக்க சுகம் ரெண்டுமே சமமாக இருக்காரு. அப்புறம் அஷ்ம காஞ்சன, அட் த லெவல் ஆஃப் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ், அங்கேயும் சமமாக இருக்காரு. பிரிய அப்பிரிய, அட் த லெவல் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் அவர் பாதிக்கப்படுவதில்லை. தன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அட் த லெவல் ஆஃப் ஸ்பீச். யாராவது நமக்கு எல்லாமே எப்படி தெரியுமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? வார்த்தைகள்ல பொறுத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது சொல்லிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. எப்படி சொன்னாலும் சரி, திட்டுனாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, நம்மளுடைய பிராக்டிக்கல், நம்மளுடைய நிஜத்தை மறந்துடுவோம். நம்மளுடைய நிஜத்தை மறந்து கற்பனைக்கு போயிடும் மைண்ட். என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே, இவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இல்ல நமக்கு இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி. இதுல என்ன விஷயம்? இது எல்லாத்துலயுமே அவர் எப்படி இருக்காரு? விலகி இருக்காரு, அபிமானம் கொள்வதில்லை. முதல்ல சொன்னதுதான், பிரகாசம் ச பிரவருத்திம் ச ந நிவృత్తాని ந காங்க்ஷதி சொன்னாங்க இல்லையா? நிவృత్తాని ந காங்க்ஷதி, சம்பிரவருத்தானி ந காங்க்ஷதி, நிவృత్తాని ந, அதை வெறுப்பதும் இல்லை. இதுல சொன்னது துவேஷ்டி, சம்பிரவருத்தானி ந துவேஷ்டி, நிவృత్తాని ந காங்க்ஷதி. சரி, இப்படி எல்லாம் எப்படி இருக்க முடியுது அவர்னால? எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டா, ஸ்வஸ்தக,
இங்க முதல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, முதல் வரியில ஸ்வஸ்தகன்னு இருக்கு. ஸ்வஸ்தக, தன்னிலையில் நிலை பெற்று இருக்கின்றார், தன் சொரூபத்தில் நிலை பெற்றிருக்கின்றார், தன் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருக்கின்றார். சரி, எப்படி அவரால் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருக்க முடியுது? இரண்டாவது வரியில இருப்பாரு, தீரக. தீரக, தீரன்னா யாரு? தி யக அஸ்தி, தி புத்தி. புத்தி யாருக்கு இருக்கின்றதோ, என்ன புத்தி இருக்கு? ஆத்ம புத்தி, தன் சொரூபத்தை பற்றிய ஞானம். நான் இந்த முக்குணங்கள் அல்ல, என் சொரூபம் ஆத்மஸ்வரூபம் என்கின்ற அறிவு, ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் என்ன பண்றாரு? அந்த நிலையிலேயே நிலை பெற்று விடுகின்றார், அந்த நிலையிலேயே நிலை பெற்று விடுகின்றார். அப்படி இருக்கிறதுனால அவர்னால என்ன பண்ண முடியுது? துக்க சுக சம, அஷ்ட அஷ்ம காஞ்சனக, லோஷ்ட அஷ்ம காஞ்சனக சம, பிரியா அப்பிரியக துல்லிய, நிந்தா ஆத்ம சம்ஸ்தி துல்லியக, இப்படி எல்லாம் இருக்க முடியுது. சரி, இது கிம் ஆச்சாரம் கேட்டாலே, கிம் ஆச்சாரம் கேட்கும்போது இவ்வளவுதையும் சொல்லிட்டார். இப்ப அப்படியே நமக்கு தெரியும், கிளீனா தெரியும் பாருங்க. இப்ப எப்படி இருக்கணும், ஒரு ஞானின்றவர் எப்படி இருப்பார்? நான் கூட இப்படித்தானே இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணக்கூடுமா? தோணுதா? ஐயோ, நம்மளும் இப்படித்தானே இருக்கோம், பரவாயில்லையே, என்னை யார் திட்டினாலும் காதலே வாங்குறது இல்லை, அதை எரும மாடுன்னு வாங்க. அப்படின்னா தமோ குணம்னு அர்த்தம். எருமை எதுக்கு சொல்லுவாங்களே, ஏன் அது கிண்டலுக்கு இல்ல, அது பார்த்து டிராபிக் ஃபுல்லா அப்படி இருக்கும், ஃபுல் டிராபிக் இருக்கும்ல, பாவம் நம்ம தான் ஆக்சுவலா தப்பு. அது இருக்கிற இடத்துல நம்ம டிராபிக் ரோடு உருவாக்கிட்டு அதை திட்டுவோம், அது போறதுக்கு இடமே இல்லை. ஆனா கண்டுக்கவே கண்டுக்காது பாருங்க. இப்போ சில சில நாய்கள் கூட நீங்க பார்த்திருக்கலாம், ரோட்ல நம்ம கிட்ட போவோம், பிரேக் பண்ண போவோம், என்ன போவோம், கண்டுக்கவே கண்டுக்காது, அப்படியே இருக்கும். நம்ம தான் ஒதுங்கி போனோம். அப்படி இதுக்கு பேர் தமோ குணம்னு பேரு. சரியா? தமோ குணத்தை வச்சு ஞானியோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. அவரு திட்டினாலும் காதல வாங்கிக்க மாட்டாரு, பிரைஸ் பண்ணாலும் காதல வாங்கிக்க மாட்டாரு, அப்படி கிடையாது. அவர் ஸ்வஸ்தக தீரக, அவர் ஆத்ம நிலையில் இருக்கின்றதுனால அது வேற. சரி, சாதகர்கள் அப்ப என்ன பண்ணலாம்? சாதகர்கள் என்ன விஷயம் அப்போ அவங்க சாதகர்களுக்கு எப்படின்னா, அவங்க இந்த முக்குணங்களை பற்றிய அறிவு ஞானம் இருப்பதனால உடனடியாக அந்த முக்குணங்களை தன் வசத்தில் வைத்திருக்கின்றார்கள். அந்த குணங்களுக்கு பின்னாடியே போய் அதனுடைய பலனை அனுபவிப்பதில்லை. இப்ப ரஜோகுணமா இருக்கா, இப்ப நமக்கு டக்குன்னு உடனடியாக என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, அவேர்னஸ் இருக்கு சாதகர்களுக்கு. இது ரஜோகுணத்துல இருக்கும். அப்போ ரஜோகுணத்தினாலதான் இப்படி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சில தீர்மானம் எல்லாம் இப்ப பண்ண வேண்டாம், அப்படி என்ன பண்ணிடுவாங்க, வித்ரா பண்ணிடுவாங்க. வித்ரா பண்ணிட்டு அது தன் வசத்துல கொண்டு வந்துருவாங்க சாத்விக நிலைக்கு. இது வேற, சாதகர்களுடைய நிலை வேற. அப்புறம் என்ன, ஞானியினுடைய நிலை வேற, அஞ்ஞானிகளுடைய நிலை வேற. சாதகனை அஞ்ஞானின்னு சொல்ல முடியாது, ஞானின்னு சொல்ல முடியாது, ஆனா சாதகன்னு சொல்லிக்கலாம் சேஃபா. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுதே மனதுல என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுது, மற்றவங்க என்ன பேசுறாங்க, தன் மனது தன்னை பற்றி என்ன சொல்லுது, அந்த அவேர்னஸ் இருக்கும்போது அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. அது 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 சாதகர்களோட நிலை. ஆனா ஞானிக்கு எப்படி இருக்கு, சகஜமாக சமாதி நிலை. சமாதி தி தி புத்தி. புத்தி எங்க இருக்கு? சமம் என்னது? ஆத்மாதான் சமம் எல்லா இடத்துலயும். அந்த ஆத்ம நிலையிலே நிலை பெற்றிருக்கு. அடுத்து 25வது பாட்டுல என்ன சொல்றாங்க, இதோட கண்டினியூட்டி தான் பார்க்கலாம். மானாபமானயோ துல்யக, மானாபமானயோஸ்துல்யः, மானாபமானயோஸ்துல்யக, மானாபமானயோஸ்துல்யः, துல்யோ மித்ராரிபக்ஷயோஹ, துல்யோ மித்ராரிபக்ஷயோः, துல்யோ மித்ராரிபக்ஷயோஹ, துல்யோ மித்ராரிபக்ஷயோः, சர்வாரம்ப பரித்யாகி, சர்வாரம்ப பரித்யாகி, சர்வாரம்ப பரித்யாகி, சர்வாரம்ப பரித்யாகி, குணாதீதः ஸ உச்யதே, குணாதீதः ஸ உச்யதே, குணாதீதः ஸ உச்யதே.
गुणातीतः स उच्यते मानापमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारंभ परित्यागी गुणातीतः स उच्यते. சரி, மான அபமான யஹ மான அபமானயோகோ, மானத்திலும் அவமானத்திலும். இது முன்னாடி நிந்தா ஆத்ம சுத்தின்னு வந்திருக்கு. இங்க மான அவமானம். இந்த மான அவமானம்ன்றது பாத்தீங்கன்னா இது எதனுடைய எந்த நிலை, இது எதனுடைய எந்த ஸ்டேட் இது அப்படி பார்த்தா மனநிலை கிடையாது, மனதுல இல்ல. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜட்ஜ் பண்றோம் பாருங்க, நம்ம மெஷர் பண்றோம். இவங்க என்ன மதிக்கிறாங்களா மதிக்கலையா, இது யாரு, இப்படி யோசிக்கும் போதே என்ன வந்துருந்தாங்க, புத்தி வந்துருது. அப்போ இது புத்தி. முதல்ல மனதை பத்தி பார்த்தோம், இங்க புத்தி. புத்தி நிலையிலும் இவர் சமமானவர். தன்னை யாராவது அவமானப்படுத்தினாலோ மான அவமானத்திலையும் இல்ல மிக உயர்ந்த நிலையில புகழ்ந்தாலும் சரி, அந்த நிலையிலும் இவர் என்ன பண்ணுவதில்லை, கலங்குவதில்லை, மாறுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. துல்யக யக மான அபமான யோகோ. சரி, துல்யக இங்க புத்தி நிலையிலும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அடுத்து என்ன, மித்ர அரி பக்ஷ யோகம். மித்ர நண்பன், அரி எதிரி. நண்பர்களிடத்தும் எதிரியினிடத்தும் அவ்விதமே துல்லியமாக இருக்கின்றார். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நண்பர்களிடத்தும் துல்லியரிடத்தும் அரியினிடத்தும் எதிரியிடத்தும் அவர் எப்படி இருக்காரு, துல்லியம் சமமாக இருக்கின்றார். அப்படின்னா அர்த்தம், எதிரி கிட்ட அவர் ஏமாந்துருவாரு அப்படின்னு அர்த்தமா? நண்பர்கள் கிட்ட அப்படியே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி பற்றுள்ளவராக மாறிடுவார். அப்போ ரெண்டுமே இல்லை. அப்போ நண்பர்கள் கிட்ட அன்பு இருக்காது, எதிரி கிட்ட துவேஷம் இருக்காது. அப்படியா? நண்பர்கள் கிட்ட அன்பு இருக்காது, எதிரி கிட்ட என்ன இருக்கும், ரொம்ப அன்பா நடந்துக்குவார். யூஸ்வலா என்ன அர்த்தம், மித்திரனி எதிரியும் சமமாக கருதுகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம், எதிரி எடுத்த துவேஷத்தை காட்டணும். சமமா இருக்கான்னு அர்த்தம், நண்பர் எடுத்து துவேஷத்தை காட்டு, அப்படித்தானே? இல்லைன்னா நண்பர் எடுத்து அன்பா இருக்கணும், எதிரி எடுத்து என்ன பண்ண, எதிரி எடுத்து அன்பா இருக்கு. எப்படி இது, மித்ராரி பக்ஷ யோகம். இதுவும் அப்படிதான். எப்படி, தங்கம் கல்லு மண்ணுன்னு பார்த்தோம்ல, இவர் மெஷர் பண்றதே கிடையாது. இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு நண்பன்னு இவர் மெஷர் பண்றது கிடையாது, அவங்கதான் மெஷர் பண்றாங்க. யாரு இவர் கூட இருக்காங்களோ அவர்கள் தான் என்ன பண்றாங்க, நண்பன் எதிரி நினைக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த செயல் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கு தக்கபடி என்ன நடக்குது, இங்க குணங்கள் செயல் புரிகின்றன. இவர் எப்படி இருப்பாரு, இந்த குணங்கள் கிடையாது. அப்போ எந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இங்க மித்ர அரி மட்டும் கிடையாது, இங்க மித்ர அரின்றது உபலட்சணம். எல்லா உறவு முறைகளையும் எடுத்துக்கணும். எல்லா உறவு முறைகள் கிட்டையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதுதான் சமமாக இருப்பது. இங்க சமமாக இருப்பதுன்னா முட்டாளா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. எதிரி கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது, நண்பர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கலாம், சமமாக நடந்துக்கலாம். ஆனா என்ன கிடையாது, உண்மையிலே என்ன கிடையாதுன்னா, யாரிடத்தும் துவேஷம் கிடையாது, வெறுப்பதில்லை, யாரையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. அதே சமயத்துல யாரிடத்தும் பற்று கொள்வதில்லை. நமக்கு நட்புனா பற்று நினைச்சுப்போம், நம்ம ரிலேஷன்ஷிப்னா அட்டாச்மெண்ட் நினைச்சுப்போம். அது மாதிரி எனிமிட்டினா ஹேட்ரட் நினைச்சுப்போம். எனிமிட்டினா ஹேட்ரட், இது ரெண்டுமே கிடையாது, சமமாக இருக்கின்றார். அட்டாச்மெண்ட்டும் இல்லை, ஹேட்ரடும் இல்லை. அதே நேரத்துல எந்த மாதிரியான விஷயத்துல யாரிடத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அது சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குணங்கள் குணா வர்த்தந்தே இத்தியேவ குணா வர்த்தந்தே. இவர் என்ன பண்ணுவாரு, இவர் அதனாலெல்லாம் பாதிக்கப்படுவது இல்லை. மித்ர அரி பக்ஷயோகோ துல்லியக. அப்புறம் இது மனநிலை சொன்னோம் இல்லையா, இது புத்தி. ஓகே, ரிலேஷன்ஷிப் பொறுத்து புத்தி அளவுல எப்படி இருந்துக்கிறாரு,
உறவு முறைகளிடம் எப்படி இருந்துக்கிறார்? நோ அட்டாச்மெண்ட், நோ ஹேட்ரட். சரி, அடுத்தது சர்வாரம்ப பரித்தியாகி. சர்வ ஆரம்ப பரித்தியாகி, எதையுமே ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். எதையுமே ஆரம்பிக்க மாட்டார் அவர். ஆரம்பிப்பதுன்னு அர்த்தம் அப்படின்னா செயல், ஆக்ஷன், செயல், எந்த செயலையும் தொடங்குவதில்லை அப்படின்னா அர்த்தம்னா, செயல்னா என்னன்னு பாருங்க. செயல்ன்றது கொஞ்சம் இங்க கவனிச்சு கேட்கணும். செயல்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ஆசையினுடைய வெளிப்பாடு. பொதுவா ஜென்ரலா அப்படிதான், ஆசையினுடைய வெளிப்பாடு செயல். ஆசைன்றது என்னது? ஆசைன்றது எதனுடைய வெளிப்பாடுன்னு பார்க்கும்போது என்னுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. சரி, இங்க ஆசைன்றது எதனுடைய வெளிப்பாடுன்னா, ஆசைன்றது என்னுடைய என்ன சொல்றது, டிஸ்கண்டன்மெண்ட், எனக்கு திருப்தி இல்லை, நான் பூர்ணமானவனாக இல்லாததனுடைய வெளிப்பாடு. நான் பூர்ணமாக திருப்தியாக இல்லாததனுடைய வெளிப்பாடு என்னது? ஆசை. நம்ம என்னன்னு பார்த்தோம்? சர்வ ஆரம்ப பரித்தியாகினா எல்லா செயல்களையும், எந்த செயலையும் தொடங்காதவர், எல்லா செயலையும் விட்டவர் அப்படின்னு அர்த்தம். பரித்தியாகி, முழுமையாக விட்டவர் அப்படின்னா என்ன? செயல்னா என்னன்னு பார்த்துக்கணும். செயல்னா என்ன? செயல் எங்கிருந்து தொடங்குகின்றது? ஆசையிலிருந்து தொடங்குகின்றது. அந்த ஆசைக்கு எது காரணமாக இருக்கு? நான் பூர்ணமான மன திருப்தியோடு இல்லாமல் இருப்பதுதான் ஆசை காரணமாக இருக்கு. அப்ப எனக்கே பூர்ணமான மனநிலை இல்ல, திருப்தி இல்ல, என்னை பற்றிய அறியாமையினால். நான் என் சொரூபமே பூர்ண சொரூபம், ஆனந்த சொரூபம் என்கின்ற அறியாமையினால் என்ன வருதுன்னா, மனது குறையுள்ளதாக இருக்கு. குறையுள்ளதாக நான் கருதுகின்றேன். நான் குறைவுள்ளதாக இருப்பதனால அதை நிறை செய்வதற்கு எனக்கு ஆசை தோன்றுகின்றது. அந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு செயல் வடிவம் இருக்கு. இப்ப இவர் செயல் முழுவதையும் திறந்து விட்டார். எதையும் திறந்து விட்டார்னு அர்த்தம்னா, செயல், அந்த செயலுக்கு காரணமான ஆசை, அந்த ஆசை காரணமாக இருக்கின்ற அறியாமை, அனைத்தையுமே விட்டு ஞான நிலையில் இருக்கின்றார் அர்த்தம். ஞான நிலையில இருப்பதனால இவருக்கு என்ன பண்ணுவதில்லை, தனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எந்த செயலும் செய்வதில்லை. இது எவ்வளவு பெரிய ஃப்ரீடம் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த மாதிரி செயலை செஞ்சாலும் செஞ்சு அந்த அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு சந்தோஷம்ன்றது ஃப்ரீடம் நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது எவ்வளவு ஃப்ரீடம் பாருங்க. எந்த ஒரு செயலுமே என்னை கட்டுப்படுத்தாது, பவுண்டன் கிடையாது. ஏன்? எனக்கு இந்த செயல் செய்து இப்படி செய்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன், இப்படி செஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு தேவைக்காக எந்த செயலுமே இல்லை. அப்ப செய்கின்ற செயல் எல்லாமே என்ன? செய்கின்ற செயல் அனைத்துமே மற்றவர்களுக்காக. தனக்கு என்று எதுவுமே அவசியமற்ற நிலையை அவர் அடைந்து விட்டார். எல்லாமே மற்றவர்களுக்காக. இது எப்படி? இது இயற்கையை பார்த்தா தெரியும். இயற்கையில எல்லாமே பாருங்க, மரம், செடி, கொடிகள்ல ஆரம்பிச்சு சூரியன், காற்று, நீர் எல்லாமே பாருங்க மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பயன்பாட்டிற்காக. அது போல சர்வாரம்ப பரித்தியாகினா தனக்கு என்று எந்த செயலும் செய்யாதவர், தனக்காக என்று எந்த செயலையும் தொடங்காதவர். எனக்கு தனக்கு என்கின்ற அனைத்து செயல்களையும் துறந்தவர், விட்டவர். பரித்தியாகி, கம்ப்ளீட்லி, முழுவதுமாக. பரினா முழுவதுமாக விட்டவர். அப்போ செயல் செய்ய மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவர் எல்லா விதமான செயல்கள், அவர் கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் செய்து கொண்டிருப்பாரு. ஆனா அதனாலதான் தனக்கு ஒரு சந்தோஷம்ன்றதோ, அது செய்யலைன்னா தனக்கு துக்கம்ன்றதோ கிடையாது. அப்படி அதை சார்ந்து அவர் நிலை இல்லை. இப்படிப்பட்டவரை ச குணாதீதக உச்சதே, குணாதீதன் என்று கூறப்படுகின்றான். இது எங்க சேர்த்துக்கணும்? 22 இருந்தே சேர்த்துக்கணும். உதாசீனவத் ஆசீனக யக சக குணாதீதக குணைஹி ந விசாலியத்தை யக ச குணாதீதக. புரியுதுங்களா? ஒவ்வொரு பாட்டிலையும் இவன் குணாதீதன்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சம துக்க சுக யக சக குணாதீதக.
சமலோஷ்ட அஷ்ம காஞ்சனக யக சக குணாதீதக துல்லிய பிரியா பிரியக யக சக குணாதீதக துல்லிய நிந்த ஆத்மசுத்திகி யக சக குணாதீதக. புரியுதுங்களா? இது எல்லாமே 22ல இருந்து 25 வரைக்கும் குணாதீதனுடைய லட்சணம். முக்குணங்களை கடந்தவனுடைய நிலை என்னன்னு கேட்டார் இல்லையா அர்ஜுனன், அதற்கான விடைதான் அது. மானாபமான யோகோ துல்லியக ச குணாதீதக மித்ர அரிபக்ஷயோகோ துல்லியக ச குணாதீதக சர்வாரம்ப பரித்தியாகி யக சக குணாதீதக உச்சியதே. இப்படி எல்லாத்துலயும் சேர்த்துக்கும். இது ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழ்ந்த கருத்துடையது. நம்மளால எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்தோம். சரி, சர்வாரம்ப பரித்தியாகி ச குணாதீதக உச்சியதே. இப்போ என்ன கேள்வி மிச்சம் இருக்கு அர்ஜுனுடைய கேள்வியில? அர்ஜுனுடைய கேள்வி என்ன? 21ல கைலிங்கை குணான் த்ரீன் குணான் ஏதான் அதீதக பவதி பிரபு கிமாச்சார. ரெண்டு முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி என்ன? ரெண்டு ஒரே கேள்வியா கூட வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி த்ரீன் குணான் கதம் அதிவர்த்ததே, எவ்வாறு இந்த முக்குணங்களை கடக்கின்றான்? இதுதான் அடுத்த கேள்வி, அர்ஜுனுடைய அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடைதான் அடுத்த பாடல். நம்ம படிக்கலாம். மாம் சயோ வியபிசாரேன மாம் சயோ வியபிசாரேண மாம் சயோ வியபிசாரேன மாம் சயோ வியபிசாரேண பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் சகுணான் சமதீத்யைதான் சகுணான் சமதீத்யைதான் சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூயாய கல்பதே. சேர்ந்து மாம் சயோ வியபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. யார் இந்த முக்குணங்களை கடக்க முடியும்? எப்படி ஒருவன் முக்குணங்களை கடக்கலாம்? யார் வேணாலும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க முக்குணங்களை கடக்கணும்னா எப்படி கடக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகத்துல விடை சொல்றாரு. யகச்சமாம், யார் என்னிடத்து என்னை அவ்யபிச்சாரேன, வியபிச்சாரம்னா மாறுவது, அவ்யபிச்சாரேன மாறாத பக்தி யோகேன சேவத்தை, பக்தி யோகத்தால் உபாசிக்கின்றானோ. அப்படின்னா எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம, இதுவா அதுவா, சாய்ஸ்லெஸ், ஒரு சாய்ஸே இல்லாம இறைவன் தான் எனக்கு, ஒரு 4-5 இருக்கு, அதுல இறைவனும் வச்சிருக்கேன் நான். அப்படி இல்லாம இறைவன் மட்டும்தான். என்ன சொல்றோம்? கோல் சொல்றேன். ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு. நான் இதை அச்சீவ் பண்ணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணும், இவ்வளவு வெல்த் வேணும் எனக்கு, இவ்வளவு ஸ்டேட்டஸ் வேணும், இவ்வளவு புகழ் வேணும் எனக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணும், எனக்கு இறைவன் வேணும். இப்படி பல்வேறு விதமான வகையான குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளுக்கு அடைவதற்கு நான் இறைவன் எனக்கு துணை இருப்பார் அப்படின்னு அவரை லாஸ்ட் ப்ரையாரிட்டியாவும், என்னுடைய மெயின் கோலுக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துகிட்டும், போனா போட்டு, அவர் இருந்தாருன்னா அவர் வச்சுக்கிறேன் நான், அவ்வளவுதான் என் லைஃப்ல. அப்படி இல்லாம மாம்ச அவ்யபிச்சாரேன, இவனுக்கு வேற குறிக்கோளே இல்லை, வேற எதுவுமே இல்லை, என்னது இறைவன் தான். அப்படி என்ன சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய மத்தியில என்ன அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்னது? எனக்கு இறைவன் தான், பகவான் தான் அப்படின்னு யகச்ச மாம் அவ்யபிச்சாரண பக்தி. இது அவ்யபிச்சாரண பக்தின்னு அர்த்தம். மாறுதல் அல்லாத பக்தினா இறைவன் குறிக்கோள், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் என்ன அர்த்தம்? இறைவன் குறிக்கோள், மற்றதெல்லாம் அதுலயே அடங்கிடுச்சு, அவ்வளவுதான் அர்த்தம். மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்குவார், என்ன வேணுமோ,
அவ்வளவுதான். அதை பத்தி நான் சிந்தனை பண்ணல. எனக்கு இறைவன் தான். யகச்சமாம் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை. இப்படி யார் இங்க அவ்யபிச்சாரம் சொல்லும் போது சிங்கிள் பாயிண்டட்னஸ் சொல்றாங்க, ஃபோக்கஸ்ட் சிங்கிள் பாயிண்டட்னஸ், வேற எதுலையுமே மனது பிறராமல் பிறராமல்னு சொல்லவே பிறருது பாருங்க, பிறராமல், ஓகேவா, பிறரக்கூடாது மனது வேற விஷயத்துக்கே போகாம இறைவன் மட்டும்தான். யகச்சமாம் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, பக்தி யோகம்னு சொல்றாரு பாருங்க, அது யோகம். அவ்வளவு ஒன்றி போய் என்னிடத்து என்னை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, சக ஏதான் குணான் சமதீத்திய, அவன் இந்த குணங்களை முற்றும் கடந்து. எப்படி ஒருவன் முக்குணங்களை கடந்தான்னு கேட்டார்ல கேள்வி, சிம்பிள் பாருங்க. எப்படின்னா, என்னிடத்து இறைவனிடத்து மாறாத எதிர்பார்ப்பில்லாத பக்தி, அதன் மூலமாக ஏதான் குணான் இந்த முக்குணங்கள், சக முக்குணங்களையும் கடந்து பிரம்ம பூயாய கல்பத்தை, பிரம்மமாக, இங்க பிரம்மம்ன்றது மோக்ஷம். அந்த மோக்ஷம்னா என்ன? விடுதலை, விடுபட்டு இருப்பதுல விடுபட்டு இருக்கின்ற நிலை. எதுல இருந்து விடுபட்டு இருக்கின்ற நிலை? முழுவதுமாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபட்ட நிலை, முழுவதுமாக எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்ட நிலை பிரம்ம பூயாயன்னு சொல்றது. சரி, அது என்னது எல்லா துக்கங்களிலிருந்து விடுபட்ட நிலை? எப்படி சொல்றது? அனித்தியம்தான் துக்கம். அப்போ எல்லாவித அனித்தியத்திலிருந்து விடுபட்ட நிலை. அப்ப என்னது அது? பிரம்மம்ன்றது நித்தியம், பிரம்மம்ன்றது நித்தியம், பூர்ணம். அப்படி பூர்ண நிலையை பிரம்ம பூய ஆத்தியந்திக துக்க நிவர்த்தின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் செசேஷன் ஆஃப் ஆல் சாரோஸ் வித் இட்ஸ் காஸ், அதனுடைய காரணத்தோடு சேர்த்து, அஞ்ஞானம் அறியாமை அது எல்லாத்தையும் சேர்த்து, அதே சமயத்துல பரமானந்த பிராப்தி, ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி, இது ரெண்டும் சேர்ந்துதான் பிரம்ம பூயாய கல்பத்தை. அந்த நிலையை அடைவதற்கு தகுதி உடையவன் ஆகிறான். அந்த நிலையை அடைகிறான்னு வச்சுக்கலாம். முழுவதுமாக இந்த சம்சார துக்கத்திலிருந்து அனித்தியத்திலிருந்து விடுபட்டு பரமானந்த சுகத்தை நிலையை அடைகின்றவன் யாரு? இந்த முக்குணங்களை கடந்தவன். சரி, இந்த முக்குணங்களை எப்படி கடக்கிறது? அவ்யபச்சாரன பக்தினா மாம்ச, என்னிடத்து மாறுதல் இல்லாத பக்தினா என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னையே வழிபட்டு கொண்டு இருக்கின்றவன். அப்படிப்பட்ட பக்தியினால் முக்குணங்களை கடந்து மோட்சத்தை அடைகிறான், என் சொரூபத்தை அடைகிறான். இங்க பிரம்மபோய கல்பத்தை என் சொரூபத்தை அடைகின்றான். கடைசியில எங்க கொண்டு வந்து விட்டாரு? என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? க்ஷேத்திர விவாகம், குணா, என்னது இது, இந்த சாப்டர் என்ன பேரு? குணா திரைகுண்யம். என்ன குணம் இது? திரிகுணம், குணத்திரய விபாகம், க்ஷேத்திர விபாகம், குணத்திரய விபாகம், இதெல்லாம் தானே. இது ரெண்டும் வேணா என்ன சொல்லிட்டாரு கடைசியில? பக்தி வேணும்னு சொல்லிட்டாரு. பக்தி இருந்தா நீ இதை அடையலாம். அப்போ ஞானம், இங்க பாருங்க, குழப்பவே கூடாது. அப்ப ஞானம்னா என்ன அர்த்தம்? பக்தினா யார் எடுத்த பக்தி? யார் எடுத்த பக்தி? மாம்சன்னு சொன்னார்ல, யக மாம்ச, மாம்னா என்னிடத்து. நீ என்னிடத்துனா யாரு? ஈஸ்வரன் இடத்து, பகவான் இடத்து, பிரம்மத்திடத்து. சகுணம் நிர்குணம் ரெண்டுமே தான். நிர்குணத்திடத்து, அந்த நிர்குண பிரம்மத்திடத்தே. அதனால்தான் என்ன சொல்றாரு ஈஸ்வரன் பகவானே? பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொல்லிட்டார். நீ பிரம்ம நிலையே அடைவாய், பூர்ண நிலையே அடைவாய் என்னிடத்து பக்தி செலுத்தும் பொழுது, பூர்ணமான பக்தி செலுத்தும் போது. அப்போ இங்க என்ன அர்த்தம்? இங்க முக்குணங்கள், க்ஷேத்திரம், அனித்தியம், இது அத்தனையும் துக்கம். இது அத்தனை கடந்த நிலை பிரம்ம நிலை.
உயர்ந்த நிலை, அது ஆனந்த நிலை, அது சொரூபமே, அது அது நம்மளுடைய சொரூபமே. இப்படி பக்தியை கொண்டு வந்து ஆதாரமாக வைக்கின்றார். இங்க கஷேத்திர விபாக ஞானம் வேணுமா, என்னிடத்து பக்தி செலுத்து. குணத்திரய விபாகம் வேணுமா, என்னிடத்து பக்தி செலுத்து. இப்ப நமக்கு ஒரு டவுட் என்னன்னா, உன்கிட்ட பக்தி செலுத்திட்டா எனக்கு எப்படி இது கிடைக்கும், இது என்னது, இது நல்ல கதையா இருக்கு அப்படின்னா, எப்படி என் சொரூபமே கிடைக்கும், பிரம்மஸ்வரூபமே எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு 27ல சொல்றார். அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, இருந்தாலும் சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா நம்ம தான் சந்தேகப்படுறோம், அதனால சொல்றார். 27ஆம் ஸ்லோகம். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், ब्रह्मणो हि प्रतिष्ठाहम्, பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், ब्रह्मणो हि प्रतिष्ठाहम्, அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச, अमृतस्याव्ययस्य च, அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச, अमृतस्याव्ययस्य च, சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, शाश्वतस्य च धर्मस्य, சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, शाश्वतस्य च धर्मस्य, சுகஸ்யைகாந்திகஸ்ய ச, सुखस्यैकान्तिकस्य च, சுகஸ்யைகாந்திகஸ்ய ச, सुखस्यैकान्तिकस्य च, சேர்ந்து பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச, சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. எப்படின்னு கேக்குறியா, எப்படி வந்து என்ன வழிபட்டால் நீ முக்குணங்களை கடந்து பிரம்மத்தை அடைவாய், பிரம்மஸ்வரூபத்தை அடைவாய்ன்னு கேட்டா, அகம் ஹி எங்க இருக்கு, பிரம்மணோகி பிரதிஷ்டா அகம், அகம்னு இருக்குல்ல, அகம் ஹி அங்க இருக்கு, பிரதிஷ்டாக்கு பக்கத்துல அகம் இருக்கு, இங்க முதல்ல ஈ இருக்கு. அகம் ஹி நானேதான், பிரம்மணக அவ்யயஸ்ய ச, அமிர்தஸ்ய ச, சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய ச, ஏகாந்திகஸ்ய சுகஸ்ய ச பிரதிஷ்டா. எல்லாமே நான் தான்றார், எல்லாமே என்னிடத்து தான் நிலை பெற்றிருக்கின்றது, நான் தான் அனைத்துக்கும் ஆதாரம். எதுக்கு நான் தான் அனைத்துக்கும் ஆதாரம், நான் தான் இருப்பிடம், எதுக்கு, பிரம்மணக. இங்க பிரம்மணகன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், பிரம்மணகன்னு சொல்லும் பொழுது விராட், ஹிரண்ய கர்ப்பம், அப்புறம் ஈஸ்வரன் எல்லாமே புரிஞ்சுக்கணும். சமஷ்டி ஸ்தூல சரீரம், சமஷ்டி காரண சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி காரண சரீரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க சமஷ்டி ஸ்தூல சரீரமும் குழம்பிக்க வேண்டாம். நம்ம பார்க்கறது இந்த உலகம் முழுவதும் அர்த்தம். இந்த உலகம் ஸ்தூலமாக நாம பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் இதற்கு பின்னாடி எங்கேருந்து வந்திருக்கும், சூக்ஷ்மத்துல இருந்தா ஸ்தூலம் வரும், நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த சூக்ஷ்ம ஸ்வரூபமும், இப்ப சூக்ஷ்ம ஸ்தூலம், இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கும், காரணம் இருக்கும், ஒரு காசல் இருக்கும், காசு, அதுதான் காரண சரீரம்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொரு சமயத்துக்கும் பேர் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு நிலைக்கும் பேர் கொடுத்திருக்காங்க, சரிங்களா. அப்போ ஸ்தூலத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா ஸ்தூலத்தையும் சேர்த்து விராட், அத்தனை சூக்ஷ்மத்துக்கும் சேர்த்து ஓகே ஹிரண்ய கர்ப்பம், அப்புறம் அத்தனை காரணம் சேர்த்து, இது எல்லாமே சேர்த்து ஈஸ்வரன் சொல்றாங்க. பிரம்மணகன்னு அர்த்தம்னா, இப்ப நம்ம பொதுவா சொல்லணும்னா, இப்ப நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் வச்சுக்கலாங்களா, அப்படி வச்சுக்கலாமா, அப்படி இல்ல, ஆனா நான் சொல்றேன் பரவாயில்ல, சரியா, அப்படி வச்சுக்கலாம் எல்லாம், ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு குழப்ப கூடாது, அதுக்காக. விராட் ஹிரண்ய கர்ப்பம் ஈஸ்வரன் சொல்லும் போது, அந்த ஈஸ்வரனே என்னவா இருக்காரு, பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் ஒடுக்குகின்ற இருக்காருல்ல, இது அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மன் நான். அப்ப என்ன அர்த்தம், என்னிடத்து பக்தி செலுத்துன்னு சொல்லும் பொழுது, அது நிர்குணமா இருக்கட்டும் சகுணமா இருக்கட்டும், ஈஸ்வரன் இறைவன் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இறைவன் யாருன்னு கேட்டா, நீ எந்த இறைவனை குறிக்கோளா வைத்துக் கொண்டிருக்கியோ அந்த இறைவனுக்கும் நான் தான் ஆதாரம், அவருக்கும் நான் தான் இருப்பிடம். அப்ப அதுவும் நான் தான் அர்த்தம். அதனிடத்து அப்படின்னா உன்னுடைய அவ்யபிச்சாரண பக்தி, அவ்யபிச்சாரண பக்தி சிங்கிள் பாயிண்டட் கோல், என்னதானே குறிக்கோளா வச்ச, உன்னுடைய குறிக்கோள் நான் தான் உன்னுடைய குறிக்கோள். அகம் பிரம்மணக பிரதிஷ்டா, பிரம்மணகனா குறிக்கோள் வச்சுக்கோங்க, அதான் இறைவன் குறிக்கோள்.
எப்படிப்பட்டது அது? அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச. அமிர்தஸ்ய, அமிர்தம் மரணமற்ற நிலை, அழிவற்ற நிலை அமிர்தம். அவ்யயஸ்ய மாறுதலற்றது, மாறுதலற்ற அழிவற்ற இறை தத்துவம். உன்னுடைய குறிக்கோளான அந்த இறைநிலையை, அதற்கும் ஆதாரம் நான் தான், என்னிடம் தான் அது நிலை பெற்றிருக்கு. சரி, இப்போ குறிக்கோளை சென்று அடைவதற்கு வழி வேணும் இல்லையா? பாத். அது என்னது? சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, சாஸ்வதமான தர்மம். இங்க தர்மம்ன்றது என்னது? நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சாஸ்திரம் படிக்கும்போது, வேதாந்தம் கீதை படிக்கும்போது பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம் ரெண்டுமே பார்த்திருக்கோம். கர்ம யோகம் ஞான யோகம் இப்படி வச்சுக்கலாம். பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம், இது ரெண்டுமே எது ஆதாரம்? ரெண்டுமே எங்கேருந்து வந்திருக்கு? தர்மம், வைதிக தர்மம். அப்போ சாஸ்வதமாக இருக்கின்ற இறைவனை அடைவதற்கு இருக்கின்ற இரண்டு வழிகள், பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம், இரண்டையும் சேர்த்து வைதிக தர்மம். அதான் சாஸ்வதமாக இருக்கு. ஏன் அது சாஸ்வதம்னு வச்சிருக்காங்க? ஏனென்றால் அதுதான் சாஸ்வதமான நிலையை கொடுக்கின்றது. சாஸ்வதமான நிலையை கொடுக்கின்ற வழியாக இருப்பதனால் சாஸ்வதமான தர்மம்னு சொல்றாங்க. சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய, அதுவும் யாரு? அதுவும் நான் தான். அப்போ குறிக்கோளும் நான் தான், அந்த குறிக்கோளை அடைகின்ற வழியும் நான் தான். சரி, அந்த குறிக்கோளை அடைஞ்சு நீ என்ன என்ன கிடைக்க போகுது உனக்கு? ஏகாந்திகஸ்ய ச சுகம், ஏகாந்த சுகம், ஏகாந்திக அதாவது அப்சல்யூட் பிளிஸ் சொல்றாங்கல்ல, அப்சல்யூட் பிளிஸ், ஆனந்த சொரூபம். ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா கிடைக்கிற சுகம் கிடையாது, அந்த சுகஸ்வரூபமே கிடைக்கின்றதுல, அந்த சுகஸ்வரூபத்தையே தான் ஏகாந்திக சுகம்னு சொல்றாரு. அந்த சுகம் நான் தான். அப்படின்னா அர்த்தம், இந்த மோட்சத்தை அடைந்து நீ உனக்கு கிடைக்க போகிற பலனும் நான் தான். குறிக்கோள் நான் தான், அந்த குறிக்கோளை அடைய போகின்ற வழி நான் தான், அந்த குறிக்கோள் மூலமாக நீ பெற போகின்ற பலனும் நான் தான். அதனால இப்ப சொல்லு, என்கிட்ட பக்தி செலுத்தா உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம கேட்போம்ல, என்கிட்ட மாம்ச அவ்யபிச்சாரண பக்தி யோகின சேவத்தே, என்னிடத்து பக்தி செலுத்தும் போது, அவ்யபிச்சார பக்தி செலுத்தும் போது முக்குணங்களை கடத்து பிரம்ம பூயாய கல்பத்தை, பிரம்மஸ்வரூபத்தை அடைவாய். ஏனென்றால் நான் தான், நீ நிர்ணயித்து வைத்திருக்கின்ற குறிக்கோளும் நான் தான். அதுக்கு எதை பின்பற்றி இந்த குறிக்கோளை அடைவாயோ அதுவும், அந்த வழியும் நான் தான். அந்த குறிக்கோளை அடைந்து நீ பெறப்போகின்ற ஆனந்த ஸ்வரூபமும் நான் தான். அதனால நான் நினைச்சா உனக்கு அனைத்தையுமே கொடுக்க முடியும். அதனால என்னிடத்து அவ்யபிச்சாரண பக்தி யோகின சேவத்தை, என்னிடத்து மாறுதலற்ற பக்தி செலுத்துவாயாக அப்படின்னு புரிந்து கொள்ளணும் நாம. சரி, இதோட இந்த 14வது அத்தியாயம் முடிகிறது. நம்ம அந்த சங்கல்ப வாக்கியம் படிச்சிருவோம். சங்கல்ப வாக்கியம் கடைசியில இருக்கு பாருங்க. ஓம் தத் சதிதி, ஓம் தத் சதிதி, ஸ்ரீமத் பகவத்கீதாசு, ஸ்ரீமத் பகவத்கீதாசு, உபனிஷத்சு, உபனிஷத்சு, பிரம்ம வித்யாயாம், பிரம்ம வித்யாயாம், யோகசாஸ்திரே, யோகசாஸ்திரே, ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, குணத்ரய விபாக யோகோ நாம, குணத்ரய விபாக யோகோ நாம, குணத்ரய விபாக யோகோ நாம, குணத்ரய விபாக யோகோ நாம, சதுர்தசோऽध्यायः, சதுர்தசோऽध्यायः, சதுர்தசோऽध्यायः. சதுர்தசோऽध्यायः. ஓகே, குணத்ரய விபாகம் அப்படின்னா முக்குணங்களை பிரித்தறிதல் அப்படின்ற பொருள் மட்டும் கிடையாது. முக்குணங்களை பிரித்தறிந்து இந்த முக்குணங்களிடமிருந்து என்னையும் பிரித்தறிதல், பிரித்தறிகின்ற வழிமுறை. அப்படின்னா இந்த முக்குணங்கள் வேறு, நான் வேறு, என் சொரூபம் வேறுன்னு பிரித்தறிகின்ற வழி. ரெண்டுமே பொருள். குணத்திரய விபாகம்னு அர்த்தம், முக்குணங்களை ஒன்றோடு ஒன்று பிரித்தறிகிறோம். சத்துவம் எது, ரஜோஸ் எது, தமஸ் எதுன்னு. இது ஒரு பொருள். அடுத்த பொருள் என்ன? இந்த முக்குணங்கள் வேறு, நான் வேறுன்னு பிரித்து அறிவது. இப்ப பாத்தீங்கன்னா கஷேத்திர விபாக யோகம் மாதிரியே இருக்கு பாருங்க. குணத்ரய விபாக யோகோ நாம, இதான் இந்த அத்தியாயத்தினோட பேரு. நம்ம பகவானுடைய அருள்நாளையும், பகவான் ஸ்ரீ பிரம்மகிருஷ்ணர் இங்க இருக்காரு, அவருடைய அருள்நாளையும்,
குருதேவர் பூஜ்ய குருதேவ் சுவாமி சிவஞானந்த அருளால 14வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு நிறைவு செய்திருக்கோம். இப்ப நம்ம மறுபடியும் இந்த 14வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த மரணம் செய்து கொண்டே இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இதை தொடங்குறோம். இந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து இந்த பாதையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும்ன்றதுக்காக நம்ம அதை மறுபடியும் முதல்ல படிப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சதுர்தசோऽध्यायः. அத சதுர்தசோऽध्यायः. குணத்ரய விபாக யோகः. குணத்ரய விபாக யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவானுவாச்ச. பரம் பூயः பிரவக்ஷ்யாமி. பரம் பூயः பிரவக்ஷ்யாமி. ஞானானாம் ஞானமுத்தமம். ஞானானாம் ஞானமுத்தமம். யஜ்ஞாத்வா முனயः சர்வே. யஜ்ஞாத்வா முனயः சர்வே. பராம் சித்திமிதோ கதாஹ. பராம் சித்திமிதோ கதாஹ. சேர்ந்து ஒரு தடவை படிச்சிடலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச. பரம் பூயः பிரவக்ஷ்யாமி. ஞானானாம் ஞானமுத்தமம். யஜ்ஞாத்வா முனயः சர்வே. பராம் சித்திமிதோ கதாஹ. சர்வே முனையக, எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் எதை அறிந்து இதக பராம் சித்திம் கதாக, மேலான இவ்வுலக வாழ்க்கையை விட்டு மேலான சித்தியை அடைந்தார்களோ, மோட்சத்தை அடைந்தார்களோ, ஞானானா உத்தமமான அந்த ஞானத்தை, பரம் ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானத்தை பூயக பிரவக்ஷாமி, மறுபடியும் கூறுகிறேன். கஷேத்திர விபாக யோகத்துல எப்படி சொன்னாரோ அதே மாதிரி குணத்திரிய விபாக யோகத்திலையும் நான் அதை மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை கன்க்ளூட் பண்ணார். இப்ப நம்ம பூர்ணமத சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.